Good evening, students. I am Professor Dr. Gokaramanan. You know very well that I am working very eagerly to educate all of you in spoken English as well as in communication skills. We know very well that the basics should be strengthened. Rahul Dravid used to say that go to basics. Whenever you come across a problem, go to basics. That is called B2B, back to basics. So in the same way, we can recall our basics. No building be perfect without a strong foundation. In the same way, no English language, whether it is spoken English or whether it is written English, whatever it is, your foundation should be perfect. Keeping this virtue in my mind, I am focusing on basics. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான சாப்டர் பார்க்க போறோம். This is lesson 3 and particularly tenses. Tenses naga time of action. That is the correct meaning. Tenses, time of action. தமிழ்ல குழந்தைங்க பேசும்போது நம்ம பார்த்துருப்போம். நான் நாளைக்கு வந்தேன், நான் நேற்று வருவேன் அப்படிலாம் குழந்தைங்க பேசும். அதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக இருக்கும். அதுபோல் நாமும் கிராமரில் சில சின்ன சின்ன தவறுகள் செய்கிறோம். அந்த தவறுகளை குறைக்கிறதுக்கு இந்த டென்சஸ் ஃபார்ம்ஸ் நமக்கு பயன்படுது. இந்த டென்ஸ் ஃபார்மில் ஜென்ரலாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்கனாக்கா டைம் ஆஃப் ஆக்ஷன் 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு. ஆக்சுவலாக பார்த்தோம்னாக்கா ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ் தான் வெர்பை மாற்றக்கூடியது. ஒரே வெர்பு, ஒரே வேர்டை மாற்றக்கூடியது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் தான். ஃபியூச்சர் டென்ஸ் வரும்போது நீங்கள் ஒரு துணை வினைச்சொல் ஒன்று சேர்த்தா தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரெசன்ட் டென்ஸில் கோ அப்படின்னு இருக்கும், பாஸ்ட் டென்ஸில் வென்ட்னு இருக்கும். ஓகே, ஆனால் ஃபியூச்சர் டென்ஸில் வரும்போது வில் கோ அப்படின்னு புது வேர்டை நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்கும். வில் கோ, ஷால் கோன்னு சேர்க்க வேண்டியதாக இருக்கும். எனவே உண்மையிலே சொல்ல போனாக்கா பேசிக்ஸான டென்சஸ் எதுனாக்கா ப்ரெசன்ட் டென்ஸ் அண்டு பாஸ்ட் டென்ஸ். இந்த டென்ஸ் ஃபார்ம்ஸ் 3 டைப்ஸ். அது என்ன, இது வாட் ஆர் த மேஜர் கேட்டகரிஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். யூ see, present tense, past tense, future tense. இந்த present tenseல என்ன இருக்குன்னாக்கா simple present. இதுதான் நம்ம ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். ஏன்னாக்கா 85% of the sentences we use daily are made up of simple present. இந்த simple present என்பது சாதாரண நிகழ்காலம். அடுத்தது present continuous, தொடர் நிகழ்காலம். am eating, like that. Present perfect, முடிந்த நிகழ்காலம். have, அதெல்லாம் யூஸ் பண்றது have, has, அதெல்லாம் யூஸ் பண்றது முடிந்த நிகழ்காலம். 4வது present perfect continuous, முடிந்த தொடர் நிகழ்காலம். இது அதிகமாக யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ரேரான சர்க்கம்ஸ்டன்சஸ் தான், only 5 to 10% தான் இதை யூஸ் ஆகுது. எனவே present tense எடுத்துட்டோம்னாக்கா simple present tense, present continuous, present perfect, present perfect continuous. இந்த present tense நான் ஏற்கனவே சொன்னேன் 85% யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரு. past is history, future is mystery, present is a gift. That is why present is called as a present. presentனாக்கா giftனு ஒரு அர்த்தம் இருக்கு, presentனாக்கா present. எனவே நிகழ்காலத்தை நன்றாக பயன்படுத்துவோம் அப்படின்ற அர்த்தத்தில் தான் past was history, future will be mystery, present is present. So following that present tense we pass on to past tense. அதே மாதிரி தான் present tense மாதிரி தான் past tense-உம் simple past, past continuous, past perfect and then past perfect continuous. Simple past சாதாரண கடந்த காலம். Past continuous
தொடர் கடந்த காலம். ஏன்னா ஐஎன்ஜி வந்ததுனாக்கா எங்கெங்கெல்லாம் ஐஎன்ஜி வருதோ வினைச்சொல் கூட ரைட்டிங், வாக்கிங், கோயிங், டான்சிங், ஜம்பிங் இது மாதிரி ஐஎன்ஜி வரும்போதெல்லாம் வந்து அது தொடர் அப்படின்றது வந்துடும். மூணாவது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், வெரி ஆஃபன் யூஸ்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட். அண்ட் தென் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், முடிந்த தொடர் கடந்த காலம், முடிந்த தொடர் கடந்த காலம். இதில் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். யூஸ்வலாக வந்து கிராமர் நடத்துகிறவங்க ஒரு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா சிம்பிள் பாஸ்ட்டு, பாஸ்ட் கண்டினியூஸு, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் சொல்லுவாங்க. நான் இங்கே கூட தமிழ் இதில் சொல்கிறது என்ன காரணம்னாக்க, த ரீசன் இஸ் தட் யூ ஷுட் பி யுவர் bilingual quality should also be supported. நீங்கள் ரெண்டு மொழியிலையும் தெரிஞ்சிங்கனாக்கா ரெண்டு மொழியிலையும் வந்து விற்பனர்கள் ஆகலாம். புரியுதுங்களா? அதனால தான் வந்து கூடவே வந்து இதை நான் வந்து தமிழ் படுத்தி கொடுத்துருக்கேன். ஃபாலோட் பை தட் இஸ் ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். பாருங்க, சாதாரண எதிர்காலம், தொடர் எதிர்காலம், ஃபியூச்சர் முடிந்த எதிர்காலம். அது நான் முடிந்த எதிர்காலம் பார்ப்போம். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், முடிந்த தொடர் எதிர்காலம். இது எல்லாத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து சிம்பிள் ஆஸ் இட் இஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர் ஐஎன்ஜி, மூணாவது பர்ஃபெக்ட் ஹேவ், ஹேஸ், ஹேட் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட், நாலாவது வந்து பீன் வந்து சேரும். பீன் வந்து சேர்ந்ததுனாக்கா அது வந்து தொடர் எதிர்காலத்தில் வந்து நம்ம வந்து குறிப்பிடுவோம். ஸோ இதுதான் வந்து டென்ஸ் ஃபார்மில் வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த மூணுத்தையும் டு பி மோர் ப்ரிசைஸ், ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம சொல்கிறதுக்கு ஒவ்வொரு டென்ஸ் ஃபார்மும் நாலாக பிரிச்சிருக்கு. அது நாலு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். முதல்ல வாட் ஆர் த ஃபோர், அதுக்கப்புறம் வந்து த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தட், and then Tamil translation followed by that or given. Let us go into that second part of that. Present tense. நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், present tense தான் வந்து 85% பயன்படும். எனவே இந்த 85% present tense வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து கற்றுக்கணும். அதில் முதல்ல என்னன்னாக்கா சிம்பிள் ப்ரெசன்ட், சாதாரண நிகழ்காலம். அது பாருங்க, ஐ ரைட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இப்போ வாட் இஸ் பிரசன்ட் டென்ஸ்? வாட் இஸ் ஹேப்பனிங் அட் த பிரசன்ட் மூமெண்ட், டுடே, திஸ் மூமெண்ட், திஸ் வீக் எக்ஸெட்ரா. அது பூரா வந்து பிரசன்ட் டென்ஸ்ல வந்துடும். இப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்னன்னாக்கா சிம்பிள் ப்ரெசன்ட். இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் 4 இருக்கு. 3 into 4 ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் 4 ஃபார்ம் இருக்கு. 3 into 4 12 ஃபார்ம்ஸ் வருது, ஆர் 12 வெரைட்டிஸ், 12 கேட்டகரிஸ் இருக்கு. இந்த 12 கேட்டகரிஸை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களை அடிக்கிறதுக்கு வந்து ஆள் கிடையாது. யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வில் பி எக்ஸலண்ட், யூ வில் பி ப்ரெசைஸ் and up to the point you can eat on the nail, everyone will understand and appreciate. So simple present, I write a letter. இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன். என்ன வேலை செய்கிறேன்? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். I teach English. இது simple present. I teach English. இப்போ நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இதில் வந்து ஆங்கிலம் படிக்கும்போது நீங்கள் ஒரு வித்தையை நீங்கள் நல்லா கற்று வச்சிங்க. அதாவது சில பேர் கிராமர் ரூல்ஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த கிராமர் ரூல்ஸ் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னாக்கா என்ன போகிறது அப்படின்னு மண்டையை பிச்சுப்பாங்க. அதை விட இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு. எந்த கிராமர் ரூலாக இருந்தாலும், எந்த ஒரு கிராமர் பாயிண்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த கிராமர் டைட்டிலையும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம்பிள் தெரிஞ்சதுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து அதை புரிஞ்சிக்கலாம். இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸ் ஆல்சோ we can write accurate and good English, if not style English at the beginning. So you will be a smart learner by
அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ தரவில்லை. அதாவது விதி வருமுறை விதி விளக்கு முறை அப்படின்னு ரெண்டு இருக்கு. விதி வருமுறை விதி விளக்கு முறை. விதி விளக்கு முறையில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி அந்த விதியை விளக்குவாங்க. விதி வருமுறைன்றது விதி அப்படியே சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதனால நம்ம எந்த துறையிலும், ஈவன் இன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, biology, whatever it is, if you understand the example, if you memorize the example, then very easily you can form the definition on your own. So, I write a letter. நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ரெண்டாவது பாயிண்ட் present continuous. எந்த கண்டினியூஸ் ஃபார்ம் இருந்தாலும் ஐஎன்ஜி ஃபார்ம் கட்டாயம் வரும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ரைட்டிங், வாக்கிங், ஜம்பிங், டான்சிங், லிசனிங், பிளேயிங், ஐஎன்ஜி ஃபார்ம் வருது இல்லையா? இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் வந்ததுனாக்கா நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம். இதில் ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இங்கே பாருங்க, ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். இது எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ரைட்டிங் எ லெட்டர். அப்போ தான் உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். ஐ வந்ததுனாக்கா பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வரும் அப்படின்னாக்கா ஆம் வரும் என்பதையும் நீங்கள் இதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஐக்கு பதிலாக ஷீ அப்படின்னு வந்ததுனாக்கா ஷீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர், he is writing a letter, it is writing a letter. அதுக்கு பதிலாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல தே அப்படின்னு சப்ஜெக்ட் வந்ததுனாக்கா அப்போ என்ன ஆகுனாக்கா they are writing a letter. ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்? ஐ பக்கத்தில் ஆம் வருது, இ ஷி இட் பக்கத்தில் ஈஸ் வருது, தே பக்கத்தில் ஆர் வருது. இந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ள போட்டு வச்சிங்க. பின்னால் நம்ம பாடங்களை நடத்தும் போது இதற்கான தெளிவான விளக்கத்தை நான் தரேன். ஸோ இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டினியூஸ் டென்ஸ்னாக்கா ஐஎன்ஜி இருக்கும். இங்கே பாருங்க, ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறேன். அந்த கொண்டு அப்படின்றது தான் கண்டினியூஸ் டென்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். இப்போது நான் என்ன பண்றேன்னாக்கா ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் டீச்சிங் கிராமர். அண்டர்ஸ்டாண்ட்? ஐ ஆம் டீச்சிங் கிராமர் நவ். ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர் நவ். யூ ஆர் லிசனிங் மை டீச்சிங். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. தேர்ட் ஒன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னாக்கா ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். I have written a letter. நிறைய பேர் have ஏன் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், have யூஸ் பண்ணுறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நான் ஒரு கடிதம் எழுதிவிட்டேன், இப்போ தான் எழுதி முடிச்சேன்னு வச்சுக்கோங்க. I have passed MBA அப்படின்னு வரும்போது நான் ஒரு கடிதம் எழுதிவிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுதி கம்ப்ளீட் பண்ணுறது பர்ஃபெக்ட். அந்த வேலையை முடிச்சுட்டோம்னாக்கா இட் இஸ் பர்ஃபெக்ட். அதனால தான் பர்ஃபெக்ட்னு சொல்கிறேன். நான் ஒரு கடிதம் எழுதிவிட்டேன். ஃபோர்த் பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். இதில் பார்த்தோம்னாக்கா நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். இந்த நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எப்போ நான் ஆரம்பித்தேன், ஆனால் இப்போ அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். பாஸ்ட் டென்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன்னாக்க இப்போ அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறேன். எனவே தான் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதில் டெவலப்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் பிளெயின் ஐ ரைட் முடிஞ்சு போச்சு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஐ ஆம் ரைட்டிங், ஆம் வருது, ஐஎன்ஜி ஃபார்ம் ரைட்டிங் வருது. மூணாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஹேவ் சேருது. ஹேவ் வந்த உடனே எங்கேயுமே ஹேவ் வந்ததுனாக்கா அதுக்கு பக்கத்தில் போடுற வினைச்சொல் ரைட் இருக்கு இல்லையா, அதை தேர்ட் காலத்தில் போடணும். தேர்ட் காலம்னா என்ன? பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் காலம் என்ன? ரைட், ரோட், ரிட்டன். ஐ ஹவ் ரிட்டன். இது நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட். ஃபோர்த் டெவலப்மெண்ட்
present perfectல continuousல I have been writing a letter. மூணு வந்துட்டு பாருங்க. present perfect continuousல பார்த்தோம்னாக்கா continuous குறிப்பிடுறதுக்கு writing வருது. perfect குறிக்கிறதுக்கு have வருது. present perfect continuous வரதுனால வந்து been வருது. இதுதான் வந்து இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ். present perfect continuous. perfect continuous வருதுனாக்கா have been writing. இந்த டெவலப்மெண்ட்ஸை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணீங்க. அதனால மை அட்வைஸ் இஸ் நீங்கள் இந்த 12 சென்டென்ஸை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் ஒரு தவறு கூட வராது. மொத்த ஆங்கிலமும் இங்கே தான் அடங்கி இருக்கிறது. ஓகே, ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் the forms of present tense. Now let us make a move towards past tense. எல்லாருக்கும் வந்து இந்த past tense தான் தெரியும். எதுக்கு எடுத்தாலும் I went, I ate அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டென்ஸ் ஃபார்ம் past. இதுலேயே 4 வகை: சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சிம்பிள் பாஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஐ ரோட் எ லெட்டர். அங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன இருந்தது? ஐ ரைட் எ லெட்டர். அது அப்படியே வந்து ரைட்டினுடைய பாஸ்ட் டென்ஸ்னா ரோட், ஐ ரோட் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதினேன், நான் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்றது ஐ ரோட் எ லெட்டர். கண்டினியூஸ்னா என்ன வரணும்? ஐஎன்ஜி வரணும். வந்துட்டா ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். இந்த இடத்துல வந்து என்ன வருதுனாக்கா ஐ பக்கத்தில் பாஸ்ட் டென்ஸில் போடுற வேர்டு என்ன? வாஸ். உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னாக்கா நான் அது நேற்றோ முந்தா நாளோ 10 நாளைக்கு முன்னையோ எப்போது கடந்த காலத்தில் நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர் வென் ஈ கேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பாஸ்ட் டென்ஸை குறிப்பிடக்கூடிய வார்த்தை இது ஒன்று தான், வாஸ் தான். வாஸை வச்சுட்டு தான் வந்து இது பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். தேர்ட் ஒன் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டென்ஸ் ஃபார்ம். ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி விட்டிருந்தேன். அது எழுதி முடிச்சுட்டேன். ரெண்டாவது என்ன பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன் அப்படின்னு இருக்கு. மூணாவதுல பார்த்தோம்னாக்கா பாஸ்ட் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்க வந்தாலும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஹேவ், ஹேஸ், ஹேட். இந்த மூணு வந்து பயன்படும். இந்த மூணுல ஏதாவது ஒன்று வந்து பயன்படும். அதான் வந்து பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் டென்ஸ்னாக்கா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னாக்கா எதர் ஹேவ் ஆர் ஆஸ். பாஸ்ட்னாக்கா ஹேடுன்னு வந்திருக்கும். ஆஸ் யூஷுவல் பொதுவான ரூல் பிரகாரம் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்ததுனாக்கா நம்ம தேர்ட் காலத்தை போடுறோம். என்ன தேர்ட் காலம்? ரைட், ரோட், ரிட்டன். ஹேட் ரிட்டன், ஐ ஹேட் ரிட்டன். நான் ஒரு கடிதம் எழுதிவிட்டிருந்தேன். பாஸ்ட் டென்ஸ்ல அப்போ ஆரம்பிச்சு அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல ஆரம்பிச்சு பாஸ்ட் டென்ஸ்லயே அப்பே முடிச்சுட்டேன். அதாவது நேற்று எழுத ஆரம்பிச்சு நேற்றே முடிச்சுட்டேன். நான் ஒரு கடிதம் எழுதி விட்டிருந்தேன். ஃபோர்த் பாருங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாக்கா என்ன வரணும்? உங்களுக்கு நல்லா தெரியும். பீன் வரணும், ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல பாஸ்ட் குறிக்கிறதுக்கு வந்து ஹேட் வருது. பர்ஃபெக்ட் கண்டினியூஸை குறிக்கிறதுக்கு பீன் ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். இறந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னாக்கா நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். எனவே பாஸ்ட் டென்ஸ்லையும் 4 ஃபார்ம் தான். சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பர்ஃபெக்ட்னு வர இடத்துல வந்து ஹேட் வந்துடும். பாஸ்ட் டென்ஸில், ப்ரெசன்ட் டென்ஸில் ஹேவ் இல்லை ஹேஸ் வந்துடும். எனவே the general definition எது வந்து ஒரு சென்டென்ஸ் பர்ஃபெக்ட் அப்படி சென்டென்ஸ்னாக்கா அதில் ஹேஸு, ஹேவு, ஹேடு இருக்கும் அப்படின்றது பார்த்தோம். அண்ட் நவ் லெட் us move on to the future tense. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ்லையும் பார்த்தோம். ரைட்னாக்கா ரைட்டு தான்,
பாஸ்ட் டென்ஸ்ல ரோட்னாக்கா ரோட் தான். ஆனா இங்க பாருங்க, ஷல் ரைட், ஷல் பி ரைட்டிங், ஷல் ஹாவ் ரிட்டன், ஷல் ஹாவ் பீன் ரைட்டிங். இதுல பார்த்தோம்னாக்கா ஒரே ஃபியூச்சர் டென்ஸுக்கு வெர்பில் ஒரே ஒரு வேர்டு கிடையாது, ஒரே ஒரு வேர்டு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டுனாக்கா ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படின்னு தெரியும். பாஸ்ட் டென்ஸில் என்னன்னாக்கா ரோட். இங்கே ஃபியூச்சர் டென்ஸ்னாக்கா வில் ரைட் இல்லை ஷல் ரைட். சார் ஷல் எங்கே போகிறது, வில் எங்கே போகிறது, அதெல்லாம் பின்னால் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஷல்லு வில்லுக்கும் டிஃப்ரென்சஸ் ஆர் மோர். வில் என்பது எங்கே வரும் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இருக்கிற இடத்துல வந்து இட்ஸ் வில் ரெயின் அப்படின்னாக்கா கட்டாயம் மழை பெய்யும். ஐ ஷல் கோ அப்படின்னா நான் போனால் போவேன் அப்படின்னு சொல்கிற இடங்களை வந்து வில் ஷல் வரும். அதை நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்போ ஃபியூச்சர் டென்ஸில் சிம்பிள் ஃபியூச்சர் ஐ ஷல் ரைட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுவேன். எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு லெட்டர் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் நாளைக்கு கடிதம் எழுதலான்னு இருக்கேன். அதை சொல்லும்போது நான் ஒரு கடிதம் எழுதுவேன். நீங்கள் இந்த சென்டென்ஸையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கான்டெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிடலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ்னால் என்ன இருக்கும், ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து இருக்கும். ஓகே, அப்போது இங்கே பார்த்தோம்னாக்கா ரைட்டிங் இருக்குது, அது அப்படியே வராது. ஐ ஷல் ரைட்டிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் வராது. நடுவில் வந்து ஒரு வினைச்சொல் வரும். ஐ ஷல் பி ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நான் டிவி பார்த்து கொண்டிருப்பேன். நான் அடுத்த வாரம் நான் பொங்கல் கொண்டாடி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐ ஷல் பி ரைட்டிங் எ லெட்டர். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா திருப்பி ஞாபகம் வச்சுங்க. ஒன்ஸ் அகைன் ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ, wherever there is a word perfect, there will be the presence of either have, has or had. In future tense had வரது வாய்ப்பு இல்லை, have தான் வரும். Future perfect, I shall have written a letter, நான் ஒரு கடிதம் எழுதி விட்டிருப்பேன். இன்னும் ஒரு வாரம் பொறுத்து இல்லை இன்னும் 10 நாள் பொறுத்து அந்த குறிப்பிட்ட இதில் வந்து நான் ஒரு கடிதம் எழுதி விட்டிருப்பேன். நான் ஜனநாயகன் படம் பார்த்து விட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அப்போதான் வந்து ஐ ஷல் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். ஐ ஷல் ஹாவ் சீன் ஜனநாயகன், ரைட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஐ ஷல் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாக்கா ஐஎன்ஜி வரும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னாக்கா நமக்கு வந்து தெரியும் ஹாவ் வரும். கண்டினியூஸ் குறிப்பிடுறதுக்கு இந்த பீன் எந்த இடத்துலையும் இருக்கும். ஐ ஷல் ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர், ஐ ஷல் ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நான் வந்து சொல்கிறது என்னன்னாக்கா, டென்ஸ் என்பது வந்து டைம் ஆஃப் ஆக்ஷன். இது வந்து இட்ஸ் அ லேட்டின்லேருந்து வந்தது. டைம் ஆஃப் ஆக்ஷன், எந்த காலத்தில் நடந்தது. when the work was done, or when the activity was carried out, today, yesterday or tomorrow. So to make a thorough distinction between the time of happenings, time of actions, we take either present tense. If it has happened in the past time, it is denoted by past tense. If it is happening now, it is present tense. If it is going to be happen in future, it is called a future tense. And to be more precise, to be more accurate, ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் குறிப்பிடுறதுக்கு every tense has been divided into 4: simple, continuous, perfect, and then perfect continuous. Once again I shall repeat you: simple, continuous, perfect and perfect continuous. இந்த 4 ஃபார்ம் இருக்கு. அந்த 4 ஃபார்ம் present tense-க்கு 4, past tense-க்கு 4, future tense-க்கு 4 ஆக 12
tenses. These 12 tenses are very very important. ஒரு ஜாதகத்தில் எப்படி 12 ராசி தான் ஒரு ஆளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்குதோ அது போல தான் வந்து இங்கே வந்து 12 கேட்டகரி வந்து இதை டிட்டர்மைன் பண்ணுது. இந்த 12 நீங்கள் என்ன பண்ணுனாக்கா, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மெமரைஸ் அண்டு டோன்ட் ஸ்டாப் வித் தட். நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, ஐ ரைட் எ லெட்டர்னாக்கா நீங்களே வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து மனசில் ஃபார்ம் பண்ணோம். ஐ சிங் எ சாங், அதுக்கு அதர் 12 ஃபார்ம்ஸ் என்ன? ஐ டான்ஸ், எஸ் ஐ டான்ஸ், அதுக்கு என்ன? ஐ வாக், ஐ ரீட். அது மாதிரி நீங்களே சென்டென்ஸ் போட்டு ஒவ்வொன்றும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா யூ கேன் மாஸ்டர். ஒன்ஸ் யூ மாஸ்டர் ஆல் தீஸ் திங்ஸ், தென் there will be no problem. Your English will be good, correct, accurate, and after some time it will, the stylish factor will also be added to that. Till then keep preparing. போன லெசன் 2 வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு ரிடில் கொடுத்துருந்தேன். அதாவது a living creature, ஒரு உயிர் வாழினம் வந்து காலையில் 4 காலில் நடக்கும், மத்தியானம் ஆச்சுனாக்கா 2 காலில் நடக்கும், ராத்திரி ஆச்சுனாது ஈவினிங் டைம் ஆச்சுனாக்கா 3 காலில் நடக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பதில் சொல்லியிருந்தீங்க. அதாவது a living creature used to walk by 4 legs during morning and by 2 legs during the afternoon session and used to walk by 3 legs in the evening session. What is it? The living creature அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல வந்து ஒரு உருவகம். மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அப்படின்னு சொல்றதும் வந்து ஒரு குறியீடு தான். இது வேற ஒன்றும் இல்லைங்க. என்ன நீங்களே சொல்ல முன் வரீங்களா? ஓகே, யூ ஆர் ரைட். அதாவது மனிதன் தான் அது. குழந்தை பருவம், குழந்தை பருவத்தில் அவன் வந்து 4 காலில் நடக்கிறான். குழந்தை பருவத்தை வந்து மனித காலை என்று ரவீந்திரநாத் தாகூர் சொல்வார். அதுக்கப்புறம் பிற்பகல் என்பது அவன் வளர்ந்த பிறகு அடல்ட்டாக இருக்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னாக்கா அவன் 2 காலில் நடப்பான். அதுக்கப்புறம் வயதாகின முதுமை பருவத்தை வந்து ஈவினிங் சொல்லுவாங்க. ஈவினிங் இஸ் அட் த ஈவினிங் பார்ட் ஆஃப் இஸ் லைஃப், முதுமை பருவம்னு சொல்லுவாங்க. அப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்காக கையில் ஒரு குச்சி ஊண்டின்னு இருப்பான். இதுதாங்க உருவகம். ஓகே, குட் பை.